ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 9ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. திருவிசைப்பா ஆசிரியர்களுள் 3ஆமவர் கருவூர் தேவர். பக்தி ரசமிக்க தமிழ்ப்பாக்களால் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர் இவர். தில்லை, திருக்கலந்தை ஆதித்தேஸ்வரம், தீர்க்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழபுரம், திருப்பூவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராஜராஜேஸ்வரம், திருவிடைமருதூர் ஆகிய 10 தலங்களுக்கும் முறையே ஒரு பதிகம் வீதம் 10 பதிகங்கள் பாடியவர் இவர். இனி கருவூர் தேவர் பாடிய 5வது பதிகம் திரைலோக்கிய சுந்தரம் என்னும் தலத்தை பற்றியது. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளிலிருந்து ஆடுதுறை செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் சென்று இவ்வூரை அடையலாம். மக்கள் வழக்கில் இது திருலோக்கி என அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோவில் திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடத்தின் அருளாட்சிக்கு உட்பட்டது. இத்தலத்தில் கைலாயநாதர் கோவில், சுந்தரேஸ்வரர் கோவில் என்று 2 ஆலயங்கள் உள்ளன. இவற்றுள் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில்தான் திருவிசைப்பா தலமாகும். திரைலோக்கிய மாதேவி என்பவர் 1ஆம் ராஜராஜனின் மனைவியர்களுள் ஒருத்தி. அம்மையார் வேண்டுகோளின் வண்ணம் இத்திருக்கோவில் கட்டப்பெற்றது. சுவாமியின் பெயர் சுந்தரேஸ்வரர். அரசியின் பெயரும் சுவாமியின் பெயரும் இணைந்து திரைலோக்கிய சுந்தரம் என இந்த தலத்திற்கு பெயராகியது. இங்குள்ள கல்வெட்டு 1ஆம் ராஜேந்திர சோழன் காலத்தியது. அதில் இவ்வூர் பெயர் திரைலோக்கிய மாதேவி சதுர்வேத மங்கலம் என குறிக்கப்படுகிறது. பிருகுமுனிவரும் பிரகஸ்பதியும் வழிபட்ட தலம் ஆகையினால் இது குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய பரிகாரத்தலமாக விளங்குகிறது. மூலவர் சற்று உயர்வான ஆவுடையில் சிறிய பான வடிவில் காட்சி தருகிறார். மூலவருக்கு முன் உள்ள மண்டபத்தில் வலப்பக்கம் ஆலிங்கனமூர்த்தி தரிசனம் தருகிறார். இதற்கு நேர் எதிரே இடப்பக்கம் ரிஷபத்தின் மீது சுவாமியும் அம்பாளும் ஒரே கல்லில் செதுக்கப் பெற்று பிரதோஷ நாயகராக உள்ளனர். இதன் பின்புறம் லிங்க வடிவத்தில் உள்ளது. இது இந்த கோவிலுக்கு மட்டுமே உள்ள சிறப்பாகும். கருவூர் தேவர் இத்தலத்திற்கு 11 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகம் பாடியுள்ளார். இப்பதிகத்தின் 10வது பாடல் நெடிலோசை இல்லாத பாடலாக அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட சுந்தரர் பாடிய பிடியதன் உருவுமை என்ற அந்த தேவாரம் நெடிலோசை இல்லாத பாடல். அதுபோலவே இங்கும் பாடியுள்ளார். துள்ளி நடக்கும் நடையினை உடைய பெண்களின் பாடல்களினால் எழுகின்ற ஒலியும், ஆடலில் சிலம்பு முதலியவற்றின் அணிகளினால் உண்டாகும் ஒலியும், செம்மையான முறையில் நிகழும் திருவிழாவினை அலங்கரிக்கின்ற கோட்டூர் என்னும் ஊரை சார்ந்துள்ள திரைலோக்கி என்னும் தலத்தில் திகழும் திருக்கோவிலில் எழுந்தருளிய அழகுடையவனே, எம்பெருமானே, நழுவின ஆடையோடும் துவண்ட இடையோடும் அவிழ்ந்த கூந்தலோடும் இந்த இளம்பெண் துன்பப்பட்டு கொண்டிருந்த விதத்தினை நீ ஒரு நாளும் பார்த்து இறங்கினாய் இல்லையே என்று கூறுகிறாள் தோழி. இத்தோழி கூற்றில் இரங்கல் குறிப்பை காணுகிறோம். நெட்டோசை கலவாத அத்திருப்பாட்டு இதோ. சரிந்த தூகில் தளர்ந்த இடை அவிழ்ந்த கூடல் இளந்தெறிவை, சரிந்த தூகில் தளர்ந்த இடை அவிழ்ந்த கூடல் இளந்தெறிவை, சரிந்த தூகில் தளர்ந்த இடை அவிழ்ந்த கூடல் இளந்தெறிவை, இருந்த பரிசு ஒரு நாள் கண்டு, இருந்த பரிசு ஒரு நாள் கண்டு இறங்காயோ
தேவர்தம் முழங்கொலியோ பழங்கொலியோ திருந்து விடவு அணி கோடை திருந்து விடவு அணி கோடை திரைலோக்கிய சுந்தரனே சுந்தரனே. இப்பதிகத்தின் 11வது பாடல் பதிகப் பயன் கூறுகிறது. சிறப்பு வாய்ந்த சோலைகள் சூழ்ந்த கோட்டூர் என்னும் ஊரைச் சார்ந்துள்ள திரைலோக்கி என்னும் தலத்தில் திகழும் திருக்கோவிலில் எழுந்து அருளிய அழகுடையோனே, வேதங்களின் சாரமாகிய உபநிடதத் தேனை குடித்து அருந்தமிழ் மாலை கற்று சிவமணம் கமழப்பெற்ற காரணத்தினால் புகழ்நிலை பெற்ற கருவூர் தேவரால் காந்தாரப் பண்ணில் பாடப்பெற்ற 10 பாடல்களை உடைய தமிழ் மாலை முழுவதையும் போற்றி இசையோடு ஓதுவார் இறையொருள் பெறுவார் என்கிறார் கருவூர் தேவர். இப்பாடலில் காந்தாரம் என்னும் பதிகத்திற்குரிய பண்ணை குறிப்பிடுகிறார். ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமழவரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன் என்று தம்மையும் குறிப்பிடும் பாடல் இப்பாடல். ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமழ ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமழ காரணத்தில் நிலை பெற்ற காரணத்தில் நிலை பெற்ற கருவூரல் காரணத்தில் நிலை பெற்ற கருவூரல் தமிழ் மாலை பூரணத்தால் ஈரைந்தும் போற்றிசைப்பார் பூரணத்தால் ஈரைந்தும் போற்றிசைப்பார் காந்தாரம் காந்தாரம் சீரணைத்த பொழிற்கோடை சீரணைத்த பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே சுந்தரனே சுந்தரனே. இனி இவர் பாடும் அடுத்த தலம் கங்கை கொண்ட சோழேஸ்வரம். சோழ நாட்டில் காவிரிக்கு வடகரையில் கும்பகோணம் சென்னை பெருவழியில் ஜெயங்கொண்டத்திற்கு கிழக்கே 4 கல் தொலைவில் அமைந்த தலம் கங்கை கொண்ட சோழபுரம். கருவூரரின் அடுத்த பதிகம் இந்த தலத்தை பற்றியதுதான். பிற்காலச் சோழர்களின் தலைநகராக விளங்கிய தலம் இன்று ஒரு சிற்றூராக உள்ளது. இதன் பகுதிகளாக உட்கோட்டை, மாளிகைமேடு, ஆயிரக்கலம், வானதரையன் குப்பம், கொல்லாபுரம், வீரசோழநல்லூர், மெய்க்காவல் புத்தூர், சுண்ணாம்புக்குழி, குறிகைப்பாலப்பன் கோவில் என்று சிற்றூர்களாக இன்று விளங்குகின்றன. கங்காபுரி, கங்கை மாநகர், கங்காபுரம் என்றெல்லாம் புகழப்படும் இத்தலத்தில் தஞ்சை கோவிலுக்கு இணையாக ராஜேந்திர சோழன் இக்கோவிலை கட்டுவித்தான். சோழர் தலைநகராகிய தஞ்சை பாண்டிய நாட்டின் எல்லைக்கு அருகில் இருந்தமையினாலும் கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் தில்லைக்கு செல்ல முடியாமையாலும் இவ்வூரை தலைநகராக்கி கொண்டான் ராஜேந்திர சோழன். புதிய நகரத்தை கங்கை நீரால் புனிதப்படுத்த விரும்பி வடமன்னர்களை வென்று கங்கை நீர் குணர்ந்தான். இதனால் கங்கை கொண்ட சோழன் என பெற்றான். இக்கோவிலையும் நிர்மாணித்து கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என பெயரிட்டான். இங்கு ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர் போன்ற புலவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். இங்குதான் கலிங்கத்து பரணி அரங்கேற்றம் நடைபெற்றது. மூவர் உலாவும் இங்குதான் அரங்கேறியது. சேக்கிழார் பெரிய புராணம் பாடுவதற்கு தூண்டுகோலாக இருந்த தலமும் இதுதான். தஞ்சை கோவில் அமைப்பை போன்ற இக்கோவிலில் உள்ள சிற்பங்கள் கண்ணிற்கு விருந்தளிப்பன. கங்கை நீர் கலந்த சிங்கமுகக் கிணறு இன்றும் உள்ளது. இங்கு இறைவன் பிரகதீஸ்வர பெருவுடையார் 12.5 அடி உயரத்தில் உள்ளார். ஆவுடை சுற்றளவு 55 அடி, விமானம் 160 அடி உயரம், 100 அடி அகலமும் உடையது.
இறைவி பெரிய நாயகி. ஆண்டுதோறும் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகமும் பங்குனி கடைசி வெள்ளியும் விழா நாட்களாகும். இத்தலத்தின் மீது 11 பாடல்கள் கொண்ட பதிகம் ஒன்றை கருவூரார் பாடியுள்ளார். பஞ்சமப் பண்ணில் அமைந்த பதிகம் இப்பதிகம். முதல் பாடல் திருமாலும் பிரமனும் அடிமுடி தேடிய கதையும் உமாமகேஸ்வர வடிவத்தையும் கூற்றி போற்றுகிறார். முன்பு திருமாலால் அறிய இயலாத ஒப்பற்றவனாகிய பெருமை உடையவனே, 3 கண்களை உடையவனே, விஷாலமான பெரிய 4 தோள்களை உடைய இனிய கரும்பின் சாரே, தேனே, தேவாமிர்தமே, கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்னும் திருக்கோவிலில் எழுந்தருளியிருப்பவனே, பிரம்மதேவன் அன்னப்பறவை வடிவமாகி ஆகாயத்திலே பறந்து தேடும்படி அவ்வளவு பெரிய உருவத்தை கொண்ட நீ மிகச் சிறியவனாகிய என்னை ஆட்கொள்ளுதலை விரும்பி என் உள்ளத்துள்ளே நுழைந்து நின்ற உனது எளிய தன்மையை எப்போதும் நான் மறக்க மாட்டேன் என்கிறார் கருவூரர். இறைவன் ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெருஞ்சோதி வடிவனாக நிமிர்ந்து நின்ற காலத்தில் பிரம்மதேவன் அன்ன வடிவாய் ஆகாயத்தில் பறந்து தேடினான். திருமாலும் பன்றி வடிவாய் பூமியை அகழ்ந்து கொண்டு தேடினான். இருவராலும் இறைவனின் அடிமுடியை காண இயலவில்லை. இதனை மாலரியா நான்முகனும் காணா மலையினை என்று திருவம்பாவை பேசும். இதனை கருவூரார் இப்பாடலில் அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட முன்னம் மால் அறியா என்று கூறுகிறார். ஒருவனாம் இருவா என்பது உமாமகேஸ்வர வடிவத்தை கூறுகிறது. இறைவன் தன்னை அடைந்தார்க்கு இனிமை சுவை பயந்து நிற்றலின் இறைவனை கண்ணலே தேனே அமுதனே என்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க பாடல் இதோ. அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுத எளிமையை என்று நான் மறக்கேன் முன்னம் மாலரியா ஒருவனா இருவா முக்கணா நாற்பெருந்தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. இப்பதிகத்தின் 8வது பாடலில் பெண் இன்பத்தை விட இறை அனுபவம் உயர்ந்தது என்பதை விளக்குகிறார். உன்னை பித்தன் என்று ஒரு தரம் சொன்னாராயினும் அவர் பிழை செய்தவற்றை பொறுத்து அருள் செய்யும் உனது கையினை அடியவன் சிரத்தின் மேல் வைத்து ஸ்பர்சதீட்சை செய்த கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்னும் திருக்கோவிலின் கண் எழுந்தருளியுள்ள இறைவனே, கிளியைப் போன்ற அழகிய பெண்களின் மீது வைத்த அன்பை 100,000 பங்காகச் செய்து அதில் ஒரு பங்கை உன்னிடத்தில் வைத்த அன்பர்களுக்கு நின் பெருமையானது சொர்க்கலோகத்தை அளிக்கும் என்கிறார். பித்தா பிறைசூடி என்பது தேவாரம். பித்தன் என்பதற்கு பேரருள் உடையவன் என்பதும் பொருளாகும். சிவபெருமானுக்கு பித்தன் என்று ஒரு பெயர் உண்டு. இறைவன் பால் காட்டும் மிகச் சிறிய அன்பிற்கே அமரர் உலகம் கிடைக்கும் என்றால் மிக்க அன்பு வைத்தற்கு அளவு கடந்த பரிசு கிடைக்குமன்றோ என்கிறார். இறைவன் பிழைத்தவை பொறுத்து அருள் செய்வான் என்பதை சுந்தரர் தொண்டனேன் செய்த துருசிகள் பொறுக்கும் நாதனை என்கிறார். ஸ்பர்சதீட்சை
மானச தீட்சை, வாசக தீட்சை, சக்ஷு தீட்சை 4இல் கைத்தலம் சென்னிமேல் வைத்தல் என்பது ஸ்பர்ச தீட்சையாகும். இவற்றை கூறுகிற பாடல் இப்பாடல். தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த, தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு, தயாவை 100,000 கூறிட்டு, அத்திலங்கொரு கூறு, அத்திலங்கொரு கூறு உள்கள் வைத்தவருக்கு, அத்திலங்கொரு கூறு உள்கள் வைத்தவருக்கு அமருலகம் அளிக்கும் நில் பெருமை, அமருலகம் அளிக்கும் நில் பெருமை. பித்தனென்று ஒருகால் பேசுவரேனு, பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும். பித்தனென்று ஒருகால் பேசுவரேனு, பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும். கைத்தலம் அடியில் செல்நி வைத்த, கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே, கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. இப்பதிகத்தை பாடுவோர் உலகில் அரசு செலுத்தி சிவபெருமான் திருவருட்கடலில் மூழ்கித் திளைத்தலும் செய்வர் என்கிறார் கருவூரர். கருவூரர் பாடிய அடுத்த பதிகம் திருப்பூவனம் என்னும் தலத்திற்கு உரியது. இந்த கருவூரர் பாடிய தலங்களுள் சோழ நாட்டிற்கு வெளியில் உள்ள தலம் இத்தலம். இத்தலம் பாண்டிய நாட்டு 14 தலங்களில் ஒன்றாகும். மதுரை மானாமதுரை நெடுஞ்சாலையில் உள்ள தலம் இந்த தலம். இத்தலத்தை மூவரும் தேவாரம் பாடி சிறப்பித்துள்ளனர். இவ்வூர் பழையூர், புதூர், கோட்டை, நெல்முடிக்கரை என்னும் 4 பகுதிகளை கொண்டது. இவற்றுள் கோட்டை என்னும் பகுதியில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்நகரில் குலசேகர பாண்டியன் நெற்கதிரையே முடியாக சூட்டி கொண்டமையினால் இத்தலத்திற்கு நெல்முடிக்கரை என்ற பெயர் உண்டாயிற்று. புஷ்பவனக்காசி, பிதுர் மோக்ஷபுரம், பாஸ்கரபுரம், லக்ஷ்மிபுரம், பிரம்மபுரம், ரசபாதபுரி என்னும் பெயர்களும் உண்டு. பொன்னணையால் என்னும் பெண்ணிற்காக இறைவன் சித்தராக வந்து ரசவாதம் செய்து பொன் கொடுக்க, அதனால் அவள் சிவலிங்கம் அமைத்து வழிபட்டாள். அச்சிவலிங்கம் அழகாயிருப்பதைக் கண்டு அதனை கிள்ளி முத்தமிட்டாள். இவ்வாறு கிள்ளிய வடுவை இன்றும் சிவலிங்கத்திலே நாம் பார்க்கலாம். பிரம்மன் வழிபட்ட தலம் இது. உத்தரவாகினியாக வைகை பாய்கிறது. காசிக்கு வீசம் அதிகம் என்னும் சிறப்புடையது. தேவார முதலிகள் மூவருக்கும் வைகை மணல் முழுவதும் சிவலிங்கமாக தோன்றியதால் மறுகரையிலிருந்தே இப்பெருமானை பாடித் தொழுதார்களாம். இதனால் மூவருக்கும் விலகி நிற்கும் நந்தியை இங்கு காணலாம். இத்தலத்தை 10 பாடல்கள் கொண்ட பதிகத்தினால் கருவூர் தேவர் பாடி மகிழ்கிறார். மருதமரம், அரசமரம், பெரிய கோங்கமரம், அகில்மரம் ஆகியவற்றை அடித்து கொண்டும் மலையின் மேல் உள்ள வளமையான இரத்தினமணிகள் முதலிய பொருள்களை வாரிக்கொண்டும் இறங்கி ஓடி வருகின்ற வையையாற்றின் பக்கத்தில் பெரிய கடைவீதியினை உடையது திருப்பூவனம். இத்தலத்தில் திருக்கோவில் கொண்டுள்ள இறைவனே, நீ மேன்மையான கருணையை புரிந்து என்னை அடியவனாக ஆட்கொண்டு சிறியனுக்கு இன்பத்தை தரும் பொருள் எது என்று தெரிவித்தாய். மிகுந்த கருணையை செய்து இன்பத்தையே தரும் உனது பெருமையைக் காட்டிலும் பெரிதாகிய ஒன்றை கூற இயலாது என்கிறார். இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் புரிந்து இன்பத்தை தருகின்ற பெருமை உடையவன். இதைவிட உயரிய பெருமை வேறில்லை என்பதை பெரிது அருள் புரிந்து ஆனந்தமே தரும் நின் பெருமையில் பெரியதொன்று உளதோ என்கிறார். திருப்பூவனம் வாணிபப் பெருமை வாய்ந்த இடம் என்பதால் ஆவணவீதி பூவனங்கோவில் என்கிறார். அப்பாடல் இதோ. திருவருள் புரிந்து ஆளாண்டு
கொண்டு இங்கல் திருவருள் பொருந்து ஆளாண்டு கொண்டு இங்கல் சிறியனுக்கு இனியது காட்டி பெரிதருள் புரிந்து ஆனந்தமே தருணில் பெருமையில் பெரியதொன்று உளதே ஆனந்தமே தரும் நில் பெருமையில் பெரியதொன்று உளதே மருதரஞ்சிருங்கோங்கு அகில் மரஞ்சாடி வரை வளங்கவர்ந்திடி வைகை மருதர சிறுங்கோங்கு அகில் மரஞ்சாடி வரை வளங்கவர்ந்திடி வைகை பொருதிரை மருங்கோங்கு ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. இனி வேதங்களால் அறியப்படாத தன்மை பொருந்திய இறைவன் அடியவர் மனத்துள் தாமே எழுந்தருளி அருள் புரிகின்றார் என்று 7வது பாடலிலே கூறுகின்றார். மின்னல் போன்ற ஒளியை உடைய பொன்மயமான மாளிகைகளின் முற்றங்களையும் பிறைச்சந்திரன் தவழ்கின்ற மாடங்களையும் பொன் போன்று ஒளிர்கின்ற மதில்களையும் கொண்டு விளங்குவதும் பெரிய கடைவீதியினை உடையதுமான திருப்பூவனம் என்னும் தலத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள சிவபெருமானே, புகழ்ந்து சொல்லும் தகுதியை உடைய 4 வேதங்களால் கண்டறிய முடியாத உன்னிடத்தில் ஒளிந்து கொண்ட நீ இன்று கடினமான கல் போன்ற மனத்தை உடைய எனது கண்ணாகிய வலையில் அகப்பட்டு கிடக்கின்ற இந்த கருணையை விட பெரிய தன்மை வேறுண்டோ என்கிறார். சொற்களை உச்சரிப்பதற்கு முறையுடன் கூடியது வேதம். அது உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம், பிரச்சயம் என்னும் ஓசையின் கிரமமாக உச்சரித்தலே முறை. ஆகவே சொல் நவில் முறை 4 ஆரணம் என்கிறார் கருவூரார். வடமொழி வேதத்திற்கு ஆட்படாதவன் தமிழ் பாமாலைக்கு ஆட்படுகின்றானே என பெருமிதம் தோன்ற கருவூரார் பாடிய பாடல் இப்பாடல். சொன்னவில் மூரை 4 ஆரணம் ஊணரா சொன்னவில் முறை 4 ஆரணம் ஊணரா சூழல் புக்கு ஒளித்த நீயில்து சூழல் புக்கு ஒளித்த நீயில்து கண்ணவில் மனத்தியல் கண்ணவில் மனத்தியல் கள்வளைப்பாடுயே கருணையிற் பெரியதொன்று உளதே கருணையிற் பெரியதொன்று உளதே மின்னவில் கனக மாளிகை வாய்தல் விளங்கிளம் பேரை தவள் மாடம் பொன்னவில் பூரிசை ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே பூவனம் கோயில் கொண்டாயே. இப்பதிகத்தை பக்தியுடன் ஓதினால் சிவ சாரூப பதவியை பெறுவார்கள் என்று பதிகப் பயன் கூறி முடிக்கிறார் கருவூரார். இதுவரை திருமுறை மலர்கள் 9 மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.